அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சாப்பாடு தாங்க செய்ய போகிறோம். ஆனால் பிரியாணியோட டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நம்ம இன்றைக்கி குக்கரில் தாங்க 1 pot ரைஸாக தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு குக்கர் வச்சு ஹீட் பண்ணி மட்டும் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும் எப்போ இருக்கிறத விட. இது கூட ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கூடவே பிரிஞ்சி இலை இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. இது கூட பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே உள்ளே சேர்த்திட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம். கரெக்டாக நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. நான் ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லாவே வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கிறதா நான் உள்ளே சேர்த்திருக்கேன். கூடவே 1.5 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க செய்கிறேன். அதாவது 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், நார்மல் சாப்பாட்டு அரிசி. அதுக்கு தகுந்த மசாலா தூள் தான் மசாலாக்கள் தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிற அந்த மசாலா எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக அதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் நல்லா 4 பெரிய சைஸ் தக்காளி, அதாவது நார்மல் மீடியம் சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 போல் வரும். தக்காளி சாப்பாட்டுக்கு எப்போவுமே தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா பழுத்ததாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி நான் உள்ளே சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். எங்கிட்ட மல்லி இலை இல்லை, நீங்கள் மல்லி இலை இருந்தால் அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பரவாயில்ல. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்க்குறது மிளகாத்தூள் தாங்க. உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் எடுக்கிறனால உங்களுக்கு ரெட் கலராக இல்லாமல் வேறு கலரில் தெரியுது. காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சப்போஸ் கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் கறி மசாலா தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லாவே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பையுமே நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கி அந்த தக்காளியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றி உங்களுக்கு குறுகி வரணும். அது வரைக்கும் லைட்டாக மூடி போட்டு நல்லா அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குறுகி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போது நம்ம நார்மல் அரிசி சேர்க்குறதுனால நார்மல் அரிசிக்கு எப்போ சேர்க்குறதாங்க நான் 1க்கு 2 தண்ணி சேர்ப்பேன். நீங்கள் உங்களுக்கு உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்களோ அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம தக்காளி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கறனால உங்களுக்கு புளிப்பு தேவைப்படாது. உப்பு காரம் எல்லாமே ஒரு கல் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ண தக்காளி புளிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸை மட்டும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்லை 1 டீஸ்பூனோ போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ குக்கர்லேருந்து நல்ல ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஓப்பன் பண்ணி விடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே இப்படி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பொலன்னு நல்லா சூப்பராக வந்துடுங்க. ரொம்ப குழஞ்சும் இருக்காது, ரொம்ப பயிராட்டமும் இருக்காது. கரெக்டான ஸ்டேஜில் நல்லாயிருக்கும். லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. சிம்பிளான மசாலாக்கள் சேர்த்து செஞ்சுருந்தாலும் இதை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு தான் குட்டீஸ் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தயிர் சட்னி அண்ட் பாயில்டு எக் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.